ஈரோடு மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. திண்டுக்கல்லில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். திண்டுக்கல், விருதுநகர், நெல்லை உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் மே 19ஆம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் இரவு 67.25% வாக்குப்பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78.37% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதியில் நீராடிய பிறகு மனு தாக்கல் செய்கிறார். இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக முடிவுகளை அனுப்ப ஏற்பாடு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்று உறுதி செய்ய முடியவில்லை. முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையை சுட்டிக்காட்டி தென்மண்டல ஐஜி கண்ணன் பேட்டி. கொலையா தற்கொலை எல்லாம் எதுவும் சொல்லல. கஷ்டம் இல்ல. இதுல இருக்கக்கூடிய என்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. தெளிவு கிடைக்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்சஸ் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்தாதான் நம்ம ஃபைனலா சொல்ல முடியும். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பால் கொள்முதலை அமுல் அதிகரிக்கவில்லை. அப்போது முதல் இப்போது வரை 9,000 லிட்டர் பாலை தான் அமுல் கொள்முதல் செய்வதாக ஆவின் தரப்பில் விளக்கம். கோலிவுட் நட்சத்திர தம்பதி ஜிவி பிரகாஷ், சைந்தவி பரஸ்பரம் பிரிந்தனர். மன அமைதிக்காக பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிய ஆளுநர் அனுமதி எதுவும் தரவில்லை. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தந்த நிலையில் வழக்கு குறித்து எதுவும் தெரியாது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம். உடல்நலக்குறைவால் காலமான நாகை எம்பி செல்வராஜ் உடல் சொந்த ஊரில் இன்று அடக்கம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வீர வணக்கம் செலுத்த ஏற்பாடு. தென் மாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்று நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா குஜராத் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. 11 புள்ளிகளை மட்டுமே பெற்ற குஜராத் தொடரிலிருந்து வெளியேறியது. தோனியுடன் புகைப்படம் எடுக்காமல் செல்ல மாட்டேன் என்று டென்ட் அடித்து காத்திருக்கும் ரசிகர். டெல்லியிலிருந்து சைக்கிள்களில் சென்னை வந்து தோனி ரசிகர் அடம். கன்னியாகுமரி மாவட்ட ஐயா வைகுண்ட சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நயன்தாரா. கணவர் விக்னேஷ் சிவனுடன் சென்றவர் தரையில் அமர்ந்து வழிபட்டார். செங்கல்பட்டு, கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை உட்பட 11 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. வெப்பசலன மற்றும் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் நிலவக்கூடிய வானிலை மாற்றத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை 10 மணி வரை 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது செங்கல்பட்டு, கடலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இன்று வேலை நாளாக இருந்தாலும் இதற்கேற்ற வகையில் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
கொடைக்கானல் அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரிச்சாலை, உகார்தே நகர், பாம்பார்புரம், செண்பகனூர் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. பெருமாள் மலை, பேத்துப்பாறை, அஞ்சுவீடு உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கொள்ளிடம், புத்தூர், அரசூர், தைக்கால், சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். குறிப்பாக அடியக்கமங்கலம், கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, இடையான்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் நகர் பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் புறநகர் மற்றும் கிராம பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கோவை நகரின் முக்கிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரம், காந்திநகர், ரேஸ்கோர்ஸ், பீடமேடு, சிவானந்தா காலனி, பாப்பநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. ஈரோடு, சித்தோடு, சோலார், கனிராவுத்தர்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 3 மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கனமழையால் குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. திண்டுக்கல், விருதுநகர், நெல்லை உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் எனப்படக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் நிலவி வந்தாலும் தமிழ்நாட்டில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு மற்றும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாகவும் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் மழை பெய்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் 40 கிலோமீட்டர் வரையிலும் பலத்த காற்று வீசுவதோடு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வருகின்ற 16ஆம் தேதி 22 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.